சண்டியரின் காதல். அத்தியாயம் 3. பார்த்த ஞாபகம் இல்லையோ? 20 வருடங்களுக்கு பிறகு சண்டியர் இப்போது ஒரு புகழ்பெற்ற எழுத்தாளர். உலகம் முழுக்க சுற்றியும் மனதின் ஒரு மூலையில் மட்டும் ஒரு பயணம் முடியாமல் இருந்தது. அந்த நாள் ஒரு புத்தக வெளியீட்டு விழா. சென்னை டால்ஸ்டாய் ஹாலில் கூட்டம் நிறைந்திருந்தது. சண்டியர் ஒரு புத்தகத்தை கையில் எடுத்து படித்துக் கொண்டிருந்தான். தன்னை யாரோ கவனிப்பது போல் உணர்ந்தான். பின்னால் திரும்பி பார்த்தான். அந்த பார்வை அவள்தான், அவளேதான், மர்லின் மன்றோ. 20 வருடங்கள் கழிந்த பிறகும் அந்த கண்கள் மட்டும் பழையவைதான். சிறு சிரிப்பு. மர்லின் மன்றோ சண்டியரின் கண்முன் சிரித்தபடியே நின்றாள். ஆனால் அந்த சிரிப்பின் பின்னால் ஒருவித வலி ஒளிந்து இருந்தது. சண்டியர்? அவள் நிசப்தமாக கேட்டாள். மர்லின் மன்றோ. சண்டியர் அதிர்ச்சியோடு நின்றான். நீ எப்படி இருக்க? மர்லின் மெதுவாக கேட்டாள். நல்லா இருக்கேன் என்றான் சண்டியர். நன்றாக இருக்கிறேன் என்று நீ சொல்கிறாய். ஆனால் உன் கண்கள் அது போய் என்று சொல்கிறது என்றாள். சண்டியர் மெதுவாக சிரித்தான். மர்லின் சற்று மெதுவாக சுவற்றின் பக்கம் திரும்பி, எனக்கு திருமணம் ஆகிவிட்டது. 2 குழந்தைகள். ஒரு மகள், பெயர் சந்தியா. ஒரு மகன், பெயர் ராயன் என்றாள். சண்டியரின் இதயத்தில் சத்தமின்றி சின்னஞ்சிறு ஒரு பிளவு ஏற்பட்டது. ஆனால் முகத்தில் சிரிப்பை தக்க வைக்க முயற்சித்தான். மர்லின் மன்றோ தொடர்ந்தாள். உன்னை நான் இங்கு சந்திப்பேன் என்று நினைக்கவே இல்லை. உன்னை பற்றி சொல். உனது மனைவி என்ன செய்கிறார்? எத்தனை குழந்தைகள் என்று கேட்டாள். சண்டியர், எனக்கும் திருமணம் ஆகிவிட்டது. மனைவி மற்றும் ஒரு பெண் குழந்தை இருக்கிறது. குழந்தையின் பெயர் மன்றோ என்று கூறினான். மர்லின் கண்களில் கண்ணீர் வடிந்தது. நீ அந்த ரப்பரை வைத்திருக்கிறாயா? அவள் கேட்டாள். ஆம். அது இன்னும் என்னிடம் இருக்கு. அந்த குழந்தை நமக்குள் இன்னும் உயிரோடுதான் இருக்கிறாள் என்று சண்டியர் சொன்னான். அந்த கணத்தில் கூட்டத்தில் இருந்த ஒலி மங்கியது. இருவருக்குள் இருந்தது பசுமை காலத்தின் சத்தமற்ற காதல். மர்லின் புன்னகைத்தாள். நாளை என் மகளுடன் கடற்கரைக்கு வரப்போகிறேன். சந்திக்க விருப்பமா என்று கேட்டாள். கண்டிப்பாக சந்திக்கிறேன். உன் மகளை பார்க்க நான் மிகவும் ஆர்வமாக இருக்கிறேன். நாளை சந்திக்கலாம் என்று சண்டியர் சொன்னான். இருவரும் சில நிமிடங்கள் ஒருவரை ஒருவர் நோக்கியபடி நின்று கொண்டிருந்தனர். பின்னர் விடை பெற்று வீடு திரும்பினர்.